குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணின் பித்தப்பையில் இருந்து 2000 சிறிய கற்கள் சென்னை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டது மருத்துவ உலகையே திரும்பி பார்க்க செய்துள்ளது. கடற்கரை மணலில் இருக்கும் சிறிதும் பெரிதுமான கற்கள் போல காட்சியளிக்கும் இந்த கற்கள் 55 வயது பெண்ணின் பித்தப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். நீரிழிவு பாதிப்பு இருந்தும் சரியாக உணவு உட்கொள்ள முடியவில்லை என்று சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மோகன்ஸ் டயாபெட்டிக் என்ற மருத்துவமனைக்கு வந்த அந்த பெண்ணின் பித்தப்பையை ஸ்கேன் செய்தபோது மருத்துவர்கள் அதிர்ந்துதான் போய்விட்டார்கள். உள்ளே 50 கற்கள் இருப்பதாக ஸ்கேன் காட்டியது. பின்னர் அறுவை சிகிச்சை செய்து பார்த்தபோது சிறிதும் பெரிதுமாக 2000 கற்கள் இருந்தன. இதில் 2 சென்டிமீட்டர் அளவில் 1200 கற்கள் இருந்தன. 40 வயதுக்கு மேல் உடல் பருமன், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த பாதிப்பிற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறும் மருத்துவர்கள், குறிப்பிட்ட இந்த பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் இருந்திருந்தால் பித்தப்பையே வெடித்திருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 20 வயசுல நிறைய கால் பிளாடர் சர்ஜரி பார்த்தாச்சா. more than 1200 கல். just shocked. பித்தப்பை என்பது கல்லீரலில் இருந்து வெளிவரும் பித்தத்தை சேகரித்து வைத்து ஜீரணத்திற்கு தேவையான போது அதனை வெளியேற்ற வேண்டும். சிலருக்கு பித்தப்பை முறையாக பித்தத்தை வெளியேற்றாது. அவர்களுக்கு பித்தப்பையில் பித்தம் தேங்கி தொற்று ஏற்பட்டு கற்கள் உருவாகலாம். 1-2 கற்கள் மட்டுமே இருந்தால் அஜீரண கோளாறு போன்ற லேசான அறிகுறிகள் மட்டுமே இருக்கும். பித்தப்பை வாய் அடைபடும் போது வலது பக்க விழா எலும்புக்கு கீழ் வலி ஏற்பட ஆரம்பிக்கும் என்கிறார் மருத்துவர் சதீஷ் பாபு. ஆப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நேர்லயே நம்ம ஒரு கர்ப்பப்பையில ஒரு சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த கர்ப்பப்பை எடுத்துட்டு வெளியில அந்த பனிக்கூடத்துல இருந்து அந்த குழந்தை வரும்போது எப்படி அந்த விசிபிலிட்டி அவ்வளவு கிளியரா தெரியுமோ அது மாதிரி அந்த பித்தப்பையோட சுவர் அவ்வளவு லைட் அண்ட் ஆயிடுச்சு இந்த மெம்பரேன். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதை தவிர்ப்போருக்கு இந்த பாதிப்பு அதிகம் வரும் என்று அதிர வைக்கின்றனர் மருத்துவர்கள்.